ஒரு அடர்ந்த காட்டுல கடுமையான மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது, தாய் பறவை நம்ம குட்டி பறவைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது, அங்க அடிச்ச காத்துல குட்டி பறவை கூண்டோட கீழ விழுந்துருது. உடனே தாய் பறவை குட்டி பறவை கிட்ட போலான்னு சொல்லி போகும்போது, காத்தடிச்சனால கிட்ட போ முடியாம இருக்கு. அதுக்கப்புறமா குட்டி பறவை தண்ணியோட அடிச்சு போய் அங்க இருக்க நதியில விழலாம்னு சொல்லி போகும்போது, அந்த இடத்துல ஒரு கொக்கு வந்து அந்த குட்டி பறவைய காப்பாத்திருது. அதுக்கப்புறமா கொக்கு அந்த குட்டி பறவைய கூட்டிட்டு கொண்டு போய் அதோட நண்பர்கள்ட்ட சொல்லுது, இந்த குழந்தைய நானே வளர்க்குறேன்னு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த இடத்துல குட்டி பறவை மாரியே ஒரு பெரிய பறவை பறக்குது. இத பார்த்தோனே குட்டி பறவை பெரிய பறவை பின்னாடி போக ஆரம்பிக்குது. அப்ப அந்த பெரிய பறவை குட்டி பறவைய திரும்பி கூட பார்க்கல. கீழ பார்த்தா கொக்கு அழுதுகிட்டு இருக்கு. உடனே குட்டி பறவை கொக்கு கிட்ட போயிருது. அதுக்கப்புறமா கொக்கு சொல்லுது, நீ தான் என்னோட குடும்பம்னு. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல ஒரு கழுகு வருது. வந்து அந்த கழுகு சொல்லுது, எங்களோட இடமே நீர்ல மூழ்கிருச்சு. நாங்க என்ன பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்லும்போது, பப்பாளி மரம் சொல்லுது, என்னோட இந்த விதைய கொண்டு போய் கொக்கு போடுவான். அதுக்கப்புறமா உங்களோட இடத்துல தண்ணி ஊத்திட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா கொக்கு அந்த பப்பாளி விதைய கொண்டு போய் அவங்களோட இடத்துல போட்டதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாமே வத்திருது. அதுக்கப்புறம் கொக்கு அங்க இருந்து போலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல ஒரு பறவை அழுதுக்கு இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பறவை சொல்லுது, என்னோட குழந்தைய தொலைச்சிட்டேன்னு. அதுக்கப்புறமா கொக்கு சொல்லுது, உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா கொக்கு அந்த தாய் பறவையை கொண்டு போய் குட்டி பறவை கிட்ட விடுது.